Hello friends, welcome back to TBC. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Micromax தரப்புல இருந்து ஒரு புது ஃபோனை மார்க்கெட்டுக்கு எடுத்து வந்திருக்காங்க. Micromax in 2B அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸர் புதுசா இருக்கும்ங்கறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்ங்கறாங்க, பட்ஜெட் உண்மையா நல்லா இருந்தது. அது கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்தது. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த ஃபோனை பத்தி பார்க்க போறோம். ஒரு 8000 ரூபாய் பட்ஜெட் செக்மென்ட்ல இந்த ஃபோன் எடுத்துட்டு வராங்க. வொர்த்தா ஃபோனா இருக்கா என்ன ஏது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். Micromax இந்தியாவில் கம்பேக் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் Micromax இன் அப்படிங்கிற சீரிஸில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த இன் அப்படிங்கிறது இந்தியா மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்தியான்னு எல்லா பக்கமுமே பாக்ஸ்லேயே பிராண்டட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஃபோனோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைன் அப்படின்னு வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான பிளாஸ்டிக் பில்ட். என்ன அந்த ரியல்மி ரெட்மி அந்த ஞாபகம்லாம் கொஞ்சம் வந்துட்டு போச்சு. கொஞ்சம் பழைய மாடல் அந்த க்ளோயிங்கான பிளாஸ்டிக் பில்டு. மற்றபடி ஓகே தான். பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஒரு 2 கேமராஸ், ஒரு ஃப்ளாஷோட. வெயிட் அப்படின்னு வரும்போது ஒரு 196 கிராமுக்கான வெயிட்டோட இங்கே எடுத்துகிட்டு வராங்க. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 8.6 மில்லிமீட்டருக்கான திக்னஸ். ஃபோனோட லெஃப்ட் சைடில் நமக்கு யூஸ்வலாக பார்க்குற மாதிரி சிம்ஸ்லாட், ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ், பவர் ஆஃப் அண்ட் கீ, பாட்டமில் சார்ஜிங் போர்ட், 3.5 mm ஜாக், ஒரு செகண்டரி மைக் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸ்பீக்கர் வந்து கீழே பேக் சைடில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா தாங்க இருந்தது. 6.53 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய IPS LCD பேனல் இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி கொடுக்கல, ஹெச்டி பேனல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் ஓகே தான், அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. ஒரு வாட்டர் ட்ராப் நாச் இருக்கக்கூடிய டிஸ்பிளே, 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஸ்க்ரீன் இருக்குது. பார்க்க நல்லா இருந்தது டிஸ்பிளே. ரொம்ப குறை சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. கேமராஸ் அப்படின்னு வரும்போது ஒரு பார்க்குறதுக்கு உங்களுக்கு 3 கேமரா இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பாக தெரியும். ஆனால் 2 கேமராஸ் தான். ஒரு 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார், அவ்வளோதான். கேமரா பற்றி வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, 8000 ஃபோனில் என்ன எதிர்பார்ப்போமோ அதை வந்து இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது கேமிங் ப்ராசஸர் அது இதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. யூனிசாக்கோட T610 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோசமான ப்ராசஸர்லாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஈக்குவல்னு சொன்னிங்கன்னா P35 ஈக்குவல் பண்ணலாம். ஓப்போ ஃபோன்ஸில் இப்போயுமே 10,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸர் பார்த்துட்டு தான் இருக்கும். மற்றபடி வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு Android 11 ஸ்டாக் Android தான் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமல் ப்ளூடூத் ஆட்ஸ் எல்லாம் வந்து வராது. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. இந்த யூனிசாக் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஹானர் ப்ளே 5T அந்த மாதிரி ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். இந்தியாவில் லான்ச் ஆகாத இந்த ரியல்மி C21Y அப்படிங்கிற ஒரு மாடல்லாம் கூட இந்த ஃபோன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான். பேட்ரி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 mAhக்கான மேசிவ் பேட்ரி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 10 வாட்ஸ்க்கான அடாப்டர் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மிஸ்ஸாக சொல்லிட்டேன். ஓவராலாக ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தாங்க இருந்தது. மோசம் சொல்ல முடியாது. ஒரு 8000 பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நல்ல பேக்கேஜான ஃபோன் தான். யூனிசாக் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. P35 ஈக்குவலாக சொல்லலாம். கிட்டத்தட்ட ஸ்னாப் ட்ராகன் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 410 விட கொஞ்சம் அப்கிரேடான ப்ராசஸர் தான். ஓவராலாக ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இந்தியாங்கிறத மறக்காமல் பாக்ஸில் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 8000 ரூபாய் பட்ஜெட்டில் மைக்ரோமேக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.